அன்பு ஊடக நண்பர்களுக்கு மீண்டும் என்னுடைய வணக்கங்கள். இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றோம். ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஒவ்வொரு தேர்தல் நேரத்தில் எங்களுடைய தேர்தல் அறிக்கை தான் மிக சிறந்த அறிக்கை என்று ஊடக நண்பர்கள் மட்டுமல்ல, பொதுவானவர்கள், படித்தவர்கள், குறிப்பாக அதிகாரிகள் அளவில் பேசப்படுகின்ற எங்கள் தேர்தல் அறிக்கை. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் தேர்தல் அறிக்கையை பார்த்துதான் மற்ற கட்சிகள், குறிப்பாக ஆண்டு கொண்டிருக்கின்ற திமுக கடந்த காலங்களில் காப்பி அடித்திருக்கிறது என்றெல்லாம் குற்றச்சாட்டு. அந்த காப்பி சாதாரண காப்பி இல்லை, ஈயடிச்சாங்காப்பின்னு சொல்லுவாங்க. அந்த காமா, ஃபுல் ஸ்டாப், அந்த வார்த்தைகள், வரிகள் அத்தனையும் அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் கடந்த காலங்களிலே நடைபெற்றது. ஆனாலும் அதுவும் எங்களுக்கு பெருமை. காரணம், இவ்வளோ காலமாக ஆண்ட கட்சிகள், ஆளுகின்ற கட்சிகள் எல்லாம் எங்கள் தேர்தல் அறிக்கையை பார்த்து அவர்கள் இவ்வளோ காலத்துக்கு பிறகும் அதை இன்னும் பாடங்களை கற்றுக்கொண்டு இருப்பது, அதுவும் எங்களுக்கு பெருமை. ஒரு தேர்தல் அறிக்கை என்பது அந்த கட்சிக்கும் மக்களுக்கும் ஒரு பந்தத்தை ஏற்படுகின்ற ஒரு செயல். தேர்தல் அறிக்கை என்பது தேர்தல் கட்சிகள் மக்களுக்கு கொடுக்கின்ற ஒரு சத்தியம். இது புனிதமான ஒன்று. ஆனால் ஒரு சில கட்சிகள் ஏதோ ஒரு தேர்தல் அறிக்கை ஒரு சடங்காக அது மட்டும் பார்த்து அந்த தேர்தல் முடித்த பிறகு அதை மறந்து விடுகின்ற சூழல். அதனால்தான் கடந்த தேர்தலில் திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு தமிழக மக்களுக்கு கொடுத்த 505 வாக்குறுதிகள், அதில் வெறும் 13 விழுக்காடு வாக்குறுதிகள், அதாவது 66 வாக்குறுதிகளை மட்டும்தான் முழுமையாக நிறைவேற்றியிருக்கின்றார்கள். அதில் திமுக படுதோல்வி அடைந்திருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு இதையெல்லாம் செய்கின்றோம் என்று சத்தியம் செய்த திமுக, 505 சத்தியங்கள் செய்த திமுக, அதில் வெறும் 66 சத்தியம் மட்டும்தான் நிறைவேற்றி இருக்கிறது. அப்போ இது ஒரு நம்பிக்கை துரோகம். மீண்டும் அந்த நம்பிக்கை துரோகத்தை செய்ய துடித்துக் கொண்டிருக்கிறது திமுக. அதனால் திமுக இந்த தேர்தலில் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனா, யாரோ சொன்னாங்க திமுகவுடைய தேர்தல் அறிக்கை கதாநாயகன். கதாநாயகனும் கிடையாது, வில்லனும் கிடையாது, காமெடினும் கிடையாது. அந்த ஒரு பாட்டுக்கு ஒரு 100 பேர் குரூப்பாக டான்ஸ் ஆடுவாங்க பாரு, அவங்க அந்த மாதிரி ஒரு ஜோக்கர் கிடையாது. அப்படிதான் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வந்திருக்குது. ஏன்னா ஒரு நகைச்சுவையாக நாங்கள் செய்கிறோம். ஏன் கடந்த 5 ஆண்டு காலத்தில் என்ன செஞ்சீங்க, ஏன் செய்யலை? அப்போது இதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வித்தியாசமான ஒரு அறிக்கை. இந்த படத்திலே நாங்கள் போட்டிருக்கிறோம். இந்த படமே தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி தான். முழுமையாக இந்த தமிழ்நாட்டினுடைய மருத்துவம், கல்வி, வேலைவாய்ப்பு, விவசாயம், நம்முடைய கலாச்சாரம், கட்டமைப்புகள் என்று தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி. அது இல்லாமல் எங்களுடைய முக்கியமான இந்த சூழல், தமிழ்நாட்டினுடைய இந்த சூழல் பார்த்தீங்கன்னா, போதையில்லா வளர்ச்சியில் சிறந்த புதியதோர் தமிழகம் படைப்போம். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதன்மை பிரச்சனையே மதுவும் போதையும் தான். அடுத்த அதனால் வருகின்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அடுத்த பெரிய பிரச்சனை வேலையில்லாத சூழல். இந்த 3 பெரிய பிரச்சனைகள் தான் முதன்மையான பிரச்சனைகள். ஆனால் இந்த திமுக தேர்தல் அறிக்கையில் மதுவை பற்றியும் போதை பொருட்களை பற்றியும் ஒரு வார்த்தை கூட கிடையாது. ஒரு சின்ன there is not even a whisper about alcohol and narcotic drugs in the DMK's manifesto. இது தமிழ்நாட்டுக்கு இவங்க மறுபடியும் வந்து என்ன செய்ய போறாங்க? அதனால அந்த வகையில் எங்களுடைய தேர்தல் அறிக்கை தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி,
அதில் உங்களுக்கு இப்போது சில முக்கிய அம்சங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்போம், நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் கொஞ்சம் ஒரு முக்கிய அம்சங்களை மட்டும் நான் ஒரு சுருக்கமாக நான் உங்ககிட்ட நான் பேசுகிறேன், சொல்ல போகிறேன். நான் இப்போ இல்லை, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1,30,00,000 இளைஞர்களுக்கு, அதாவது படித்த இளைஞர்கள், அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. வேலை வாய்ப்பை உருவாக்குவது தான் எங்களுக்கு ஒரு முதன்மையான ஒரு கடமையாக நாங்கள் பார்க்கின்றோம். அதில் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும். 2026, 27, 27, 28 ஆகிய 2 ஆண்டுகளில் மட்டும் 2.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக கிராம நிர்வாக அலுவலர்கள் உள்ளிட்ட 4ஆம் தொகுதி பணிகளுக்கு 35,000 பேர் தேர்வு செய்யப்படுவார்கள். 2ஆம் தொகுதி பணிகளுக்கு 10,000 பேர். அரசு பள்ளிகளில் வகுப்புக்கு ஓர் ஆசிரியர் வீதம் நியமிக்கவும், காலியிடங்களை நிரப்பவும், அதாவது இன்னைக்கு 1 லட்சத்துக்கு கூடுதலான ஆசிரியர்கள் பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. அதில் முதல் கட்டமாக இந்த ஆண்டில் 40,000 ஆசிரியர்களை நியமனம் செய்யப்படும். அதேமாதிரி காவல்துறை, தீயணைப்புத்துறை, வனத்துறை, அவர்கள் அங்கே ஒரு 20,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள். போக்குவரத்து துறையில் ஒரு 10,000 பேர். மின்சாரத்துறைக்கு கிட்டத்தட்ட ஒரு 16,000 பேர். மருத்துவத்துறைக்கு கிட்டத்தட்ட ஒரு 7,000 பேர். அது மருத்துவர்கள், செவிலியர்கள், பணியாளர்கள் எல்லாம் சேர்த்து. அதே போன்ற காவிரி பல்பொருள் அங்காடி பணி செய்கின்றவர்கள், அது ஒரு 30,000 பேர் கூடுதலாக. வேளாண் விளைபொருட்கள் கொள்முதல் வாரியத்திற்கு கிட்டத்தட்ட 12,000 பேர். ஒவ்வொரு குடும்பத்திலும் குறைஞ்சபட்சம் ஒருவருக்கு ஒரு அரசு வேலை அல்ல தனியார் வேலை உறுதி செய்யப்படும் எங்கள் அறிக்கை மூலமாக. பட்டப்படிப்பு முடித்து வேலை கிடைக்காத இளைஞர்களுக்கு மாதம் 5,000 ரூபாய் அவர்களுக்கு நிதி உதவி கொடுத்து அவங்க படிக்கிறதுக்கோ அவங்க இருக்கிறதுக்கு உதவி செய்யப்படும். மொத்தமாக சொல்ல போனால் பாட்டாளி மக்கள் கட்சி அறிக்கையில் 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும். அதாவது தனியார் துறை, அரசு துறை சேர்த்து நான் சொல்கிறேன். அது இல்லாமல் சுய தொழில், இதெல்லாம் சேர்த்து 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும். தனியார் துறை சுய வேலை வாய்ப்புகள் மூலம் அடுத்த 5 ஆண்டுகள் 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு. அடுத்தது, அதாவது அதில் இன்னொன்று, வேளாண் துறை மற்றும் தோட்டக்கலை துறையில் 50 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தமிழ்நாட்டின் இன்னைக்கு முக்கிய பிரச்சனை மதுவும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதுக்கு ஒரு முக்கிய காரணமே வீதி வீதியாக கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை நகரத்தில் மட்டுமல்ல ஒவ்வொரு கிராமத்திலும் விற்று கொண்டிருக்கின்றார்கள். அதை விற்பதற்கு ஒரு சூழலை உருவாக்கியிருக்கின்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுகவும். இது எவ்வளோ நாங்கள் போராட்டம் செய்து ஆர்ப்பாட்டம் செய்து எத்தனையோ பிரச்சனைகளை கொண்டு வந்தோம், இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை இல்லை. ஏதோ கஞ்சா 2.1, 3.1, 4.1 டிரைவ் பண்ணி அதில் ஒரு 5,000 பேர் பிடிப்பாங்க. அந்த 5,000 பேர் பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க. 10 நாளில் வெளியில் அவன் மறுபடியும் வித்துட்டு இருப்பாங்க. அது போலீஸுக்கு தெரியும், அரசுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் முதலமைச்சர் அதை பற்றி ஒரு பொருட்டா கூட கிடைக்கல. அதாவது தமிழ்நாட்டின் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத ஒரு முதலமைச்சர், அவரெல்லாம் ஒரு முதலமைச்சரா? அந்த பொறுப்பில் இருக்கிறதுக்கு அவருக்கு தகுதி இருக்கா? இதுதானே உங்களுடைய முதன்மை கடமை. நீங்கள் உங்ககிட்ட நாங்கள் நெடுஞ்சாலை கட்டிட்டோம், ஐடி பார்க் கொண்டு வந்துட்டோம், சிப்காட் பண்ணிட்டோம், அந்த ஃபேக்டரி பண்ணிட்டோம், இதெல்லாம் பண்ணிட்டோம்ல. உங்கள் பெண்களுக்கு உங்களால் பாதுகாப்பு வழங்க முடியலன்னா எதுக்கு உங்களுக்கு அந்த பொறுப்பை, எதுக்கு உங்களுக்கு பதவி? இந்தியாவிலே அதிக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் தமிழ்நாடு, அதிக பெண்கள் பாதிக்கப்படுகின்ற மாநிலம் தமிழ்நாடு. அது காரணம் என்னன்னா 4,700 டாஸ்மாக் கடைகள் ஒரு பக்கம், 1,500 மணமகிழ் மன்றங்கள் ஒரு பக்கம், 25,000 சந்து கடைகள் ஒரு பக்கம். அந்த சந்து கடைகள் 24 மணி நேரமும் மதுவை வித்துட்டு இருக்காங்க, டாஸ்மார்க் வித்துட்டு இருக்காங்க. டாஸ்மார்க்ல மட்டும் 1,80,000 கோடி ஊழல். பாதி கணக்கில் பாதி கணக்கில் இல்லை, பாதி வரி ஏய்ப்பு, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. அல்ல இதுதான் காரணமே. சட்டம் ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைக்கு காரணமே இதுதான். குடிச்சிட்டு அங்கங்கே கிடைக்கிற போதை, கபின், காக்கைன், ஹெரோயின், எல்எஸ்டி, ஃபென்டனைல், மெத்தைலாம்ஃபெட்டமைன் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் சரளமாக கிடைக்குது. போலீஸ்க்கு தெரியாமல் யாரும் விற்கிறது கிடையாது, தெரிஞ்சுதான் விற்கிறாங்க. அப்போ இதனால தான் 2.5 வயசு குழந்தைய
பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமான முறையில் கொலை செய்கின்ற மாநிலமாக மாறி இருக்கு தமிழ்நாடு. 4 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை, 10, 12 வயசு குழந்தைங்களை இந்த மனித மிருகங்களாக, அந்த மனித மிருகங்களாக உருவாக்கியது திமுக, ஸ்டாலின் அவர்கள் தான். திறமை இல்லாத, தகுதி இல்லாத, நேர்மை இல்லாத ஒரு திமுக ஆட்சி தான் இது போன்ற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது. அதனால அதுல ஆனா திமுக தேர்தல் அறிக்கையில் இதை பத்தி ஒரு வார்த்தை கூட இல்லை. மது விலக்கு நாங்கள் கொண்டு வருவோம், அண்ணா திமுக அறிக்கையில் படிப்படியாக நாங்கள் கொண்டு வருவோம். அப்ப என்ன நிர்வாகம் உங்களுக்கு? அதுல வர பணம் வந்தா போதுமா? மக்கள் எப்படி போனாலும், நாசமா போனாலும் உங்களுக்கு பரவாயில்லையா? கவலை இல்லையா? இந்த தேர்தல் அறிக்கை தயாரிச்சது யாரு? கனிமொழி, நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு பெண். இதே கனிமொழி அவர்கள் கடந்த காலத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு சொன்னாங்கல்ல. நீங்க தான் தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறீங்க. ஏன் ஒரு வார்த்தை கூட மது பத்தி ஒரு வார்த்தை கூட உங்களால சொல்ல முடியாதா? கொண்டு வர முடியாதா? அதுல வர வருமானம் தான் உங்களுக்கு முக்கியமா? அதுல அழுகின்ற குடும்பங்கள் உங்களுக்கு தெரியலையா? அதுல தாலி அறுக்கின்ற பெண்கள் உங்களுக்கு தெரியலையா? அவங்க கஷ்டப்பட உங்களுக்கு தெரியலையா? நடக்கின்ற கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை எல்லாம் உங்களுக்கு தெரியலையா? அதனால வருகிறது தெரியலையா? தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படும். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை ஒழிக்க கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அதாவது வார் அகெயின்ஸ்ட் ட்ரக்ஸ். இந்த தமிழ்நாடு காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு என்ற தனி பிரிவு ஏற்படுத்தப்படும். அதன் தலைவராக ஒரு டிஜிபி அளவில் அதிகாரியை நியமிக்கப்படுவார்கள். ஏன்னா அதுக்கு குறைவான சரியா வராது. ஒரு டிஜிபி தலைமையில் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு உருவாக்கப்படும். ஏன்னா இது அவ்வளோ சீரியஸான ஒரு பிரச்சனை அது. ஆனால் அதை பற்றி ஒரு பொருட்டா கூட திமுக நினைக்கல. கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் வணிகத்தில் ஈடுபடுகின்ற குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படுவார்கள். போதைப்பொருள் நடமாட்டம் குறித்து தகவல் தெரிவிக்க 987 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண் செய்யப்படும். அதாவது போதைப்பொருள் நடமாட்டம் மற்றும் கள்ள சாராயம் விற்கின்ற யாராவது விற்றாங்கன்னா அவங்க சம்பந்தமாக தகவல் கொடுத்தா, தகவல் கொடுக்கிறவங்களுக்கு 10,000 ரூபாய் பரிசு வழங்கப்படும். அப்புறம் விவசாயம். திமுக ஆட்சியில் விவசாயம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அதாவது கடந்த ஆண்டு தமிழ்நாட்டுடைய வேளாண் துறை -1.8 வளர்ச்சி, மைனஸ் வளர்ச்சி. கடந்த முந்தைய ஆண்டு -3.6. ஆனா இவங்க எல்லாம் 5 ஆண்டுகள் ஆவரேஜா செஞ்சு நாங்க பிளஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது போய் நெல்லுக்கு 3,500 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு, 100 குவிண்டால்னா 100 கிலோ நெல்லுக்கு விலை நிர்ணயம் செய்யப்படும். அதில் கிட்டத்தட்ட தமிழக அரசினுடைய பங்களிப்பு கிட்டத்தட்ட 900 ரூபாய் ஊக்கத்தொகை. ஒரிசால 800 ரூபாய் கொடுக்குறாங்க, ஆந்திராவில் 500 ரூபாய் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் திமுக அரசில் 131 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. கடந்த ஆண்டு அது 130 ரூபாய் இருந்தது. பெரிய மனசு பண்ணி 1 ரூபாய் அதிகமாக படுத்தி 131 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க திமுக அரசு விவசாயிகளுக்கு. ஒரு டன் கரும்புக்கு 5,000 ரூபாய் கொள்முதல் விலையாக நிர்ணயிக்கப்படும். அது இல்லாமல் நெல் முதல் எள் வரை அனைத்து விளைபொருட்களுக்கும், காய்கறிகள் மற்றும் பழங்களுக்கும் கொள்முதல் விலை நிர்ணயிக்கப்படும். there will be a minimum price rate. நெல்லிலிருந்து எள்ளு வரைக்கும், பழங்கள், காய்கறிகள் அத்தனைக்கும், விளை பொருட்கள் அத்தனைக்கும் ஒரு விலை நிர்ணயம் செய்யப்படும். தமிழ்நாடு வேளாண் துறை ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது 5 விழுக்காடு வளர்ச்சி அடைவதற்கு உறுதி செய்ய திட்டங்கள் வகுக்கப்படும். இடுபொருட்கள் மானியமாக ஒரு உழவருக்கு அதிகபட்சம் 30,000 ரூபாய், ஒவ்வொரு உழவருக்கும் 30,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படும் இடுபொருட்களுக்கு. நிதிநிலை அறிக்கையின் மொத்த மதிப்பில் 25 விழுக்காடு வேளாண் சார்ந்த துறைகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும். 25% of the budget will be allocated for agriculture and agro related works. பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். நியாய விலைக் கடைகளில் நாட்டு சர்க்கரை அட்டைக்கு 2 கிலோ நாட்டு சர்க்கரை வழங்கப்படும்.
கூட்டுறவு வங்கிகளில் உழவர்கள் பெற்ற குறுகிய கால மற்றும் மத்திய கால பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். பொதுத்துறை வங்கிகளில் உழவர்கள் வாங்கிய 1 லட்சம் வரையிலான பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். பொதுத்துறை அதாவது வேளாண் சந்தை துறைக்கு புதிய அமைச்சகம் ஏற்படுத்தப்படும். அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அதுக்கு ஒரு புதிய அமைச்சர் நியமனம் செய்யப்படுவார். அனைத்து மாவட்டங்களிலும் அங்கு அதிகம் விளையும் பொருட்களுக்கு மதிப்பு கூட்டும் வகையில் வேளாண் சிறப்பு பொருளாதார மண்டலம் ஸ்பெஷல் ஆக்ரோ எக்கனாமிக் ஜோன்ஸ் அங்கே எந்தெந்த பொருட்கள் விளைகிறதோ அங்கே. தஞ்சாவூரிலும் நெல்லையிலும் வேளாண் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும். தருமபுரியில் தோட்டக்கலை பல்கலைக்கழகம் அமைக்கப்படும். தமிழ்நாட்டில் 2 மாவட்டங்களுக்கு ஒரு வேளாண் கல்லூரி அமைக்கப்படும். அப்புறம் வேளாண் பயன்பாட்டுகளுக்கு மின் இணைப்பு விண்ணப்பித்தவர்களுக்கு காத்திருக்கும் உழவர்கள் அனைவருக்கும் உடனடியாக மும்முனை மின்சாரம் இணைப்பு வழங்கப்படும். 125 நாள் ஊரக வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும். வேளாண் பணிகளுக்கும் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும். அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஒர்க்கு இது கொண்டு வரத்துக்கு இதெல்லாம் நாங்கள் அழுத்தம் கொடுத்து வலியுறுத்துவனால வேளாண் பணியின் போது விஷப்பூச்சிகள் பாம்புகள் கடித்தால் நாங்கள் உயிரிழக்கும் உழவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அரசு இழப்பீடு வழங்கப்படும். அறுவடை இயந்திரம் உள்ளிட்ட வேளாண் இயந்திரங்கள் வாங்குவதற்கு உழவர்களுக்கு 60 விழுக்காடு மானியம் வழங்கப்படும். அதுக்கப்புறம் 2 லட்சம் கோடிக்கு நீர்ப்பாசன திட்டங்கள் இரிகேஷன் ஸ்கீம்ஸ் 2 லட்சம் கோடி. அதில் தமிழ்நாட்டில் நிலுவையில் உள்ள நீர்ப்பாசன திட்டங்கள் அடுத்த 10 ஆண்டுகளில் 2 லட்சம் கோடி செலவில் நிறைவேற்றப்படும். ஏன்னா மற்ற மாநிலங்களில் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் ப்ராஜெக்ட் இதில் ஒரே ப்ராஜெக்டில் கிட்டத்தட்ட அவங்க 75,000 கோடி ஒரு ப்ராஜெக்டில். தமிழ்நாட்டில் நந்தன் கால்வாய் திட்டம், காவிரி குண்டார் திட்டம், தருமபுரி காவிரி இணைப்பு திட்டம், இப்படியெல்லாம் எவ்வளோ திட்டங்கள் நிலுவையில் இருக்கிற நேரத்தில் அதில் எந்த ஒரு பங்களிப்பும் கடந்த 5 ஆண்டு காலத்தில் எவ்வளோ பெரிய செட்பேக் 5 ஆண்டு காலத்தில் இருக்குது. அதில் ஆண்டுதோறும் 20,000 கோடி நீர்ப்பாசன திட்டங்களுக்கு மட்டும் ஒதுக்கீடு செய்யப்படும். இதில் நான் சொன்ன திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும். 12ஆம் வகுப்பு வரை அனைவருக்கும் இலவச கல்வி. இப்போ இருக்கிற திமுக அரசு கல்வித்துறையில் அவங்களுடைய பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் 48,000 கோடி தான். அதில் இவங்க அதிமுக ஆட்சி நேரத்தில் அவங்களுடைய பட்ஜெட் கல்வி பட்ஜெட் பார்த்தா அப்போ இருக்கிற ஜிஎஸ்டிபி பார்த்தீங்கன்னா 1.69% இருக்குது அதிமுக ஆட்சியில். திமுக ஆட்சியில் 5 ஆண்டு காலத்தில் கல்விக்கு இவங்க ஜிஎஸ்டிபியில் எவ்வளோ பங்கீடு பார்த்தீங்கன்னா 1.19%. 1.69 ஜிஎஸ்டிபியிலிருந்து வெறும் 1.19க்கு வந்துடுச்சு திமுக ஆட்சி காலத்தில். ஆனால் நமக்கு எவ்வளோ ஜிஎஸ்டிபியில் இருக்கணும்னா 6% இருக்கணும் கல்விக்கு. அந்த அடிப்படையில் தான் எங்கள் பட்ஜெட்டில் 1,07,000 கோடி கல்விக்கு ஒதுக்கீடு செய்து கல்வி முழுமையிலும் 12வது வகுப்பு வரை இலவச கல்வி நாங்கள் தரமான கல்வியை நாங்கள் கொடுப்போம். அதாவது ஒவ்வொரு மாணவருக்கும் ஓராண்டு கல்வி வழங்குவதற்கு மட்டும் 50,000 ரூபாய் அரசு செலவு செய்யும். அது இல்லாமல் முக்கியமாக இந்த கல்வி அரசுக்கு அதாவது என்ன ஒன்று சொல்கிறேன் நான், கடந்த 10 ஆண்டு காலத்தில் அதாவது 10 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் 70 லட்சம் மாணவர்கள் படித்தார்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்னைக்கு 70 லட்சத்திலிருந்து அது 45 லட்சமாக குறைந்திருக்கிறது. மன்னிக்கணும், 75 லட்சத்திலிருந்து 45 லட்சமாக குறைஞ்சிருக்கிறது இந்த 10 ஆண்டுகளில் அரசு பள்ளிக்கூடத்தில். 10 ஆண்டுகளுக்கு முன்பு தனியார் பள்ளிக்கூடத்தில் 35 லட்சம் மாணவர்கள் படித்தாங்க. இன்னைக்கு அது 65 லட்சம் மாணவர்களாக உயர்ந்திருக்கிறது. அரசு பள்ளிக்கூடங்கள் 37,500 அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. தனியார் பள்ளிக்கூடங்கள் 12,500 பள்ளிக்கூடங்கள் தனியார் பள்ளிக்கூடங்கள் இருக்கு. அப்போ என்ன ஒரு கான்ட்ரடிக்ஷன் பாருங்க. 10 வருஷத்துல அரசு பள்ளிக்கூடத்தில் 30 லட்சம் மாணவர்கள் குறைஞ்சிட்டாங்க. தனியார் துறையில் 30 லட்சம் மாணவர்கள் அதிகமாயிட்டாங்க. அப்போ நீங்க என்ன நடத்துறீங்க? எதுக்கு அரசு பள்ளிக்கூடம் நடத்துறீங்க?
அதனால தான் எங்கள் பட்ஜெட்டில் இதில் அரசு பள்ளிக்கூடத்தில் மேம்படுத்தி முக்கியமாக ஆசிரியர்களை நியமனம் பண்ணணும். அதுதான், அதாவது 5 ஆண்டுகள் இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் என மொத்தம் 60,000 ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள். ஓர் ஆசிரியர் பள்ளியிலே இருக்காது. அதாவது 4700 தொடக்க பள்ளியில் ஓர் ஆசிரியர் பள்ளிக்கு தான் இருக்குது. இப்போ அதாவது 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் ஒரே ஒரு ஆசிரியர் தான். எத்தனை பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டில் இருக்குது? அரசு பள்ளி 4700 பள்ளிக்கூடங்கள் இருக்கு. அதனால் அப்படி ஒரு நிலை இருக்காது. டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற 4 லட்சம் ஆசிரியர்களுக்கு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு எளிமையான முறையில் சிறப்பு டெட் தேர்வு நடத்தப்படும். அதுவும் இல்லாமல் அரசு பள்ளிகள் ஒப்பந்தம் அடிப்படையில் தொகுப்பு ஊதிய அடிப்படையில் பணியாற்றும் கணினி ஆசிரியர்களுக்கு பிற சிறப்பு ஆசிரியர்களுக்கும் பணி நிலைப்பு செய்யப்படுவார்கள். 10, 12 வகுப்பு பொது தேர்வுகள் ஆண்டுக்கு 2 முறை நடத்தப்படும். அது இல்லாமல் மாணவர்களுக்கு இலவச மடிகணினி, இலவச கை கணினி வழங்கப்படும். 9ஆவதுலேருந்து அப்புறம் 6ஆவது இருக்கு, அப்புறம் 6ஆவதுலேருந்து 9ஆவது இருக்கும். பட்ட படிப்புக்கு கல்வி கட்டணம் இல்லை, அதுவும் அரசு ஏற்றுக்கொள்ளும். அரசு கலை அறிவியல் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், கல்வியியல் கல்லூரிகள் ஆகியவற்றில் அனைவருக்கும் பட்டப்படிப்பு கட்டணமின்றி வழங்கப்படும். அனைத்து தொகுதிகளிலும், அதாவது இப்போ கிட்டத்தட்ட கலை அறிவியல் கல்லூரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக தமிழ்நாட்டில் ஒரு 180 கல்லூரிகள் இருக்கிறது. ஆனால் தொகுதிகள் பார்த்தா 234 தொகுதிகள் இருக்கிறது, சட்டமன்ற தொகுதிகள். அதில் ஒரு சில சட்டமன்ற தொகுதியில் 2 கல்லூரியெல்லாம் இருக்குது. இன்னும் ஒரு 60 கல்லூரியை தொடங்கப்படும். எல்லாம் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் குறைஞ்சது ஒரு அரசு கலை அறிவியல் கல்லூரி தொடங்கப்படும். அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 மகளிர் அரசு கலை கல்லூரி தொடங்கப்படும். அதாவது மாவட்டத்துக்கு குறைஞ்சது ஒரு பொறியியல் கல்லூரி, அறிவியல் கல்லூரி 2000 பேர் 5,10. அதாவது 10,000 உதவி பேராசிரியர் நியமிக்கப்படுவார்கள். அதுக்கப்புறம் நீட் தேர்வு விலக்கு. அதாவது கடந்த தேர்தல் நேரத்தில் திமுக அவங்க பிரச்சாரமே செஞ்சது, இப்போ இருக்கிற முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வீதிக்கு வீதி பிரச்சாரம் செஞ்சது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரே வாரத்தில் நீட்டை ரத்து பண்ணுவோன்னு. ஆனால் 5 ஆண்டுகள் ஆகியும் ரத்து பண்ண முடியல. பொய்யான வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதனால திமுக என்ன பண்ணிட்டாங்க, அந்த நீட்டை திமுக தேர்தலிருந்து ரத்து பண்ணிட்டாங்க. நீட்டை ரத்து பண்ணல, அந்த நீட்டை திமுக தேர்தல் அறிக்கையிலிருந்து ரத்து பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான் பண்ணியிருக்கிறாங்க. இது எவ்வளோ ஒரு மோசடி இது. பொதுவாக நாங்கள் திமுக சொன்னது, நாங்கள் பொதுவாக நுழைவுத் தேர்வை ரத்து செய்வதற்கு மத்திய அரசை அழுத்தம் கொடுப்போம். எப்படி ஒரு மோசடி திமுக பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. நிச்சயமாக நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு அனைத்து முயற்சிகளும் பாட்டாளி மக்கள் கட்சி எடுக்கும். சட்ட போராட்டம், அரசியல் போராட்டம், மத்திய அரசை வலியுறுத்தி, அதாவது தமிழ்நாட்டுக்கு ஒரு விலக்கு அளிக்கின்ற ஒரு சூழலை நாங்கள் ஏற்படுத்துவோம். அது இல்லாமல் செயற்கை அறிவுத்திறன் பல்கலைக்கழகம், சென்னையில் செயற்கை அறிவுத்திறன் பல்கலைக்கழகம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ யூனிவர்சிட்டி சென்னையில் தொடங்கப்படும். கோவையில் திறன் பல்கலைக்கழகம், ஸ்கில் யூனிவர்சிட்டி கோவையில், சென்னை பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம் திறன் சார் அறிவு மையங்கள், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். இது அண்ணா பல்கலைக்கழகம் மட்டுமில்லை, அதே போன்ற மருத்துவத்துறையிலையும் இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அது ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முதலீடு செய்து அதில் பண்ணுவோம். தமிழ்நாட்டில் 7 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்படும். ஏன்னா இப்போ 7 மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரிகள் இல்லை, 6 மாவட்டத்தில் இல்லை. கடலூரில் கூடுதலாக ஒன்று தொடங்கப்படும் 2வது. ஏன்னா அதாவது எவ்வளோ மோசடினா, 5 ஆண்டு காலத்தில் திமுக ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி கூட தொடங்கலை. 5 ஆண்டு காலத்தில் திமுக ஒரே ஒரு எம்பிபிஎஸ் இடம் கூட உயர்த்தலை. மருத்துவத்துறை நீங்கள் நேற்று கூட பார்த்துருப்பீங்க, ஓமந்தூர் மெடிக்கல் காலேஜில் நடந்த சம்பவம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேற்று கூட ஒரு குழந்தை இறந்ததுக்கு அதெல்லாம் நிறைய பிரச்சனைலாம் பெற்றோர்கள்லாம் அடித்து, காவல்துறை அடித்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே போன்று
அரசு மருத்துவ கல்லூரியில் மற்றும் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் முதியோர் சிகிச்சை பிரிவு உருவாக்கப்படும். இது இல்லாமல் நான் ரொம்ப இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், எல்லாம் இன்னும் டீட்டெயிலாக இருக்குது. ஒவ்வொரு பகுதியிலும் கார்டியாலஜி, நெஃப்ராலஜி, நியூராலஜி, யூராலஜி அப்போ எல்லாமே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி வந்து அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த பிரிவு உருவாக்கப்படும். ஏன்னா இது ஒரு முக்கியமானது. ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லேயும் அதிகமாக கடன் வாங்குது எதற்குன்னா மருத்துவ செலவுக்கு தான். அது குறைக்கணும்னா எல்லா ஃபெசிலிட்டிஸும் எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லேயும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கணும். அதனால் அது ஒன்று. அனைவருக்கும் தரமான இலவச மருத்துவம், ரெண்டுமே இலவசம் நாங்கள் கொடுக்க போகிறோம். இலவச கல்வியும் கொடுக்க போகிறோம், இலவச மருத்துவமும் நாங்கள் தரமான மருத்துவம் இலவசமாக நாங்கள் கொடுக்க போகிறோம். அதே போன்று அதற்கு பட்ஜெட்டில் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திமுக மருத்துவத்துறைக்கு வெறும் ஐ திங்க் 19,000 22,000 கோடி தான் பட்ஜெட் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆனால் எங்களில் நாங்கள் 1,10,000 கோடி ஒதுக்கீடு செய்து இலவச மருத்துவமும் நாங்கள் அனைவருக்கும் நாங்கள் வழங்குவோம். அதே போன்ற 1,00,000 ஆஷாக்களை நியமனம் செய்வோம். ஆஷாக்கள் என்றால் அக்ரிடேட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட், அங்கீகரிக்கப்பட்ட சமூக சுகாதார செவிலியர்கள். இந்தியாவில் கிட்டத்தட்ட 8,00,000 ஆஷாக்கள் இருக்கின்றார்கள். அதாவது வட மாநிலங்களில் அதிகமாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அப்போ ஒரு பாலிசி எடுத்தாங்க வேண்டாம், ஆனால் இன்னைக்கு அந்த பாலிசி மாற்றி ஆஷாக்கள் 1,00,000 ஆஷாக்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு குக்கிராமங்கள் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 70,000, சாதாரண கிராமங்கள் 45,000 கிராமங்கள் இருக்குது. இன்னும் குக்கிராமெல்லாம் 75,000. அந்த 75,000 கிராமங்களுக்கு பணியாற்றுகின்ற வகையில் 1,00,000 ஆஷாக்கள் நியமனம் செய்யப்படும். 108 ஆம்புலன்ஸ் வந்து 2,500 உயர்த்தப்படும். இன்னைக்கு 1,300 தான் இருக்குது. திமுக அறிக்கையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 1,300 2,000 உயர்த்தப்படும் சொன்னார்கள். ஆனால் வெறும் 70 ஆம்புலன்ஸ் தான் உயர்த்தினார்கள் 5 ஆண்டு காலத்தில் திமுக. அதிலையும் தோல்வி அடைந்து விட்டார்கள். அதே போன்று சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்தப்படும். அதை கேட்ப என்ன சமூக நீதி கணக்கெடுப்புனா என்ன? அதுதான் சாதிவாரி கணக்கெடுப்பு. இப்போ நாங்கள் சில பேருக்கு அந்த சாதின்னு அந்த பேரை பிடிக்கல, அதனால தான் இப்போ சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்தப்படும் இதை நாங்கள் வலியுறுத்துறோம். இப்போ பிராக்கெட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு. இது செய்யாத திமுக அரசை தமிழக மக்கள் உறுதியாக மன்னிக்க மாட்டாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு துரோகம் திமுக செய்திருக்கிறது. இந்தியாவில் 7 மாநிலங்களில் சமூக நீதி கணக்கெடுப்பு என்கின்ற சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எவ்வளோ நன்மைகள் வந்திருக்கிறது, எவ்வளோ நலத்திட்டங்கள் கொடுத்துருக்கிறாங்க, எவ்வளோ இடஒதுக்கீடுகள் வழங்கியிருக்கிறார்கள், எவ்வளோ உள்ஒதுக்கீடு கொடுத்துருக்கிறாங்க. இன்னைக்கு அவசியமானது உள்ஒதுக்கீடு. எத்தனையோ மக்களுக்கு உள்ஒதுக்கீடு வேண்டும், குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு உள்ஒதுக்கீடு அவசியம். கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி பட்டியலின மக்களுக்கு 17 விழுக்காடு பட்டியலின மக்களுக்கு முன்பு 17 மட்டும்தான் இருந்தது. இன்னைக்கு அது 6, 5, 6 3 பிரிவாக உள்ஒதுக்கீடு வழங்கி இல்லாதவர்களுக்கு கிடைக்க செய்திருக்கிறது கர்நாடக அரசு. இது மிக மிக சோசியல் ஜஸ்டிஸ்னா இதான் அடித்தளம். ஆனால் சமூக நீதி என்று பேசியே சமூக நீதியை குழி தோண்டி, அதாவது நான் 20 அடின்னு சொன்னேன், இப்போ 100 அடி ஆழம் குழி தோண்டி புதைத்த திமுகவை தமிழக மக்கள் மன்னிக்கவே மாட்டாங்க. அதிகாரம் இருந்து, ஆட்சி இருந்து, நிதி இருந்து, எல்லாமே இருந்தும், கையில் சட்டம் இருந்து, எல்லாம் இருந்தும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு பிளேட்டண்டா பொய்ய சொல்லி சட்டமன்றத்தில் எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்ன முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நிச்சயமா மன்னிக்க மாட்டாங்க. இது மிகப்பெரிய மோசடி. அதே போன்ற இதுல உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 4 ஆண்டுகள் ஆகியும் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்காத திமுக அரசை இந்த சமுதாய மக்கள் உறுதியாக மன்னிக்க மாட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு துரோகமாக நான் பார்க்கிறேன். இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை, சமுதாய பிரச்சனை கிடையாது. இது சமூக நீதிக்கு துரோகம் செய்திருக்கு திமுக. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 4 ஆண்டுகள் முன்பு 4 ஆண்டு காலமா நாங்க செய்யறோம் நம்ப வச்சு மெதுவா கழுத்து அறுத்தாங்க திமுக. நம்பிக்கை துரோகம், கழுத்தறுத்து நம்பிக்கை துரோகம் செய்த திமுக ஒட்டுமொத்த இந்த சமுதாயமும் எதிரி. அது நிச்சயமா மன்னிக்க மாட்டாங்க. அதே போன்ற யாதவர்கள், முத்திரையர்கள், விஸ்வகர்மா மக்கள் உள்ளிட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் கோரிக்கையை ஏற்று அவர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க வகை செய்யப்படும். நாவிதர், வண்ணார், பருவதகுளம், ஒட்டர், வளையர், அம்பலக்காரர், குறும்பர், குயவர்,
வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர் ஆகிய 10 சமுதாயங்களையும் கொண்ட தனி இடஒதுக்கீடு பிரிவு ஏற்படுத்தப்பட்டு அவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்கப்படும். பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளில் உள்ள பிற சமூகங்களுக்கு கோரிக்கையின் அடிப்படையிலே உள்ஒதுக்கீடு தொகுப்பு ஒதுக்கீடு வழங்கப்படும். தமிழகத்தில் பிற பகுதிகளில் வாழும் குறும்ப கவுண்டர்கள் ஆகிய சமூகங்களை பழங்குடியினர் வகுப்பில் சேர்க்கும்படி மத்திய அரசை வலியுறுத்தப்படும். உள்ளாட்சி அமைப்புகளில் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும். உச்சநீதிமன்றம் தீர்ப்பின் அடிப்படையில் பட்டியலின சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து பரிந்துரைப்பதற்காக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஆணையம் அமைக்கப்படும். இது மிக மிக அவசியமானது. கர்நாடகாவில் அதுதான் செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் பட்டியலின மக்கள் வாக்குகளும் வன்னியர் வாக்குகளும் பெற்று ஆட்சிக்கு வந்த திமுக இந்த இரு சமூகங்களுக்கு எதுவுமே செய்யல. துரோகத்தை தவிர அவர் எதுவுமே செய்யல. கிறிஸ்தவ வன்னியர்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். கிறிஸ்துவ மதத்திற்கு மாறிய ஆந்திர மாநிலத்தை பின்பற்றி தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் உள்ள சமூகங்களின் 30,000க்கு கூடுதலான மக்கள் தொகை கொண்ட அனைத்து சாதிகளுக்கும் தனித்தனியாக நல வாரியங்கள் அமைக்கப்படும். தமிழ்நாட்டில் உள்ள தனியார் நிறுவனங்களில் 80 விழுக்காடு பணியிடங்கள் தமிழக இளைஞர்களை கொண்டு நிரப்பப்பட வேண்டும் என்பதை கட்டாயமாக ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வருவோம். இதைத்தான் திமுக கடந்த தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தனியார் நிறுவனங்களில் 75 விழுக்காடு அங்கே வேலை வாய்ப்புகளை தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞர்களுக்கு வழங்கப்படும் என்று சட்டத்தை கொண்டு வருவோம் என்று பொய்யை சொல்லி ஏமாற்றிய திமுக இந்த தேர்தல் அறிக்கை அதை பற்றி ஒரு மூச்சு கூட கிடையாது. அப்போ என்னதான் ஏமாத்துறீங்க? 505 வாக்குறுதிகள் கொடுத்தீங்க கடந்த தேர்தலில் திமுக, அதில் வெறும் 66 தான். இந்த தேர்தல் அறிக்கையில் அதில் ஒரு 300 தேர்தல் வாக்குறுதியில் இதுலேயும் கொண்டு வரல. இப்போ கொண்டு வந்த தேர்தல் அறிக்கையில் கடந்த முறை கொண்டு வந்த 63 வாக்குறுதிகளை இதில் கொண்டு வந்திருக்காங்க மறுபடியும் திமுக. அதே போன்று லோக் ஆயுக்தா சட்டத்தை தீவிரப்படுத்தப்படும். ஏன்னா இவங்க அதை பற்றி எதுவுமே தமிழ்நாடு அரசு நிர்வாகத்தில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள குறித்து பரிந்துரைக்க உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அமைக்கப்படும். ஆண்டுக்கு 4 முறை சட்டப்பேரவை கூடுவதும் 100 நாட்கள் கூட்டத்தொடர் நடப்பது உறுதி செய்யப்படும். சட்டப்பேரவை நிகழ்வுகள் நேரடி ஒளிபரப்பு, அதுதான் இப்போ திமுக சொன்னாங்க. அதனால நேரடி கிடையாது. அதில் அது இல்லாமல் சேவை உரிமை சட்டம் கொண்டு வரப்படும். தமிழ்நாட்டில் முடக்கப்பட்டுள்ள லோக் ஆயுக்தா அமைப்பு வலிமையாக்கி மாற்றப்படும். முதலமைச்சர் அமைச்சர்களும் லோக் ஆயுக்தாவின் அதிகார வரம்புக்குள் கொண்டு வரப்படுவார்கள். அரசு நிர்வாகத்தில் ஊழலை ஒழிக்க பொது சேவை பெறும் உரிமை சட்டத்தை கொண்டு வருவோம். அடுத்தது 6 லட்சம் கோடி ஊழல் செய்த திமுக மீது விசாரணை நடத்தப்படும். அதாவது இந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக 6 லட்சம் கோடி ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. அதில் எல்லாமே ஆதாரங்கள் எல்லாம் இருக்கு. அதுக்கு மிகப்பெரிய ஒரு விசாரணை கமிஷனை அமைத்து அத்துணை துறைகள், அதாவது மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, பணியாளர் நியமன ஊழல், ஒப்பந்த ஊழல், பணியிட மாற்று ஊழல், மது வணிகத்தில் வரி ஏய்ப்பு என 6 லட்சம் கோடி அளவிற்கு ஊழல்கள் நடைபெற்றிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதற்கு ஒரு ஆணையத்தை அமைச்சு சிறப்பு நீதிமன்றம், அதாவது இதில் மதுரை, கோவை, மதுரை, சென்னையில் சிறப்பு நீதிமன்றம் கொடுத்து இந்த வழக்குகள் எடுக்கப்படும். 8 மாவட்டங்களில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கப்படும். இல்லாத மாவட்டங்களில் 8 மாவட்டங்கள். அதே நேரத்தில் 1 சென்ட் நிலம் கூட விளைநிலங்களை சிப்காட்டுக்காகவோ தொழிற்பேட்டைக்காகவோ வேறு எந்த திட்டத்துக்காகவோ விளைநிலங்கள் எடுக்கப்படாது. விவசாய நிலங்கள் விளைநிலங்களாகவே தான் இருக்கும். 1 சென்ட் நிலம் கூட எடுக்க மாட்டோம். தொழில் முதலீடு வெள்ளை அறிக்கை வழங்கப்படும். இப்போ திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி பண்ணாங்க. கடந்த அவங்க அறிக்கையில் 12 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்படும் என்று சொன்னாங்க. அதில் 34 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புன்னு. இப்போ திமுக என்ன அதில் சொல்கிறாங்க, கோல் போஸ்ட்டை மாற்றிட்டு 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தனியார் துறையில், 18 லட்சம் கோடி முதலீடுன்னு. கடந்த 5 ஆண்டு காலத்தில் எவ்வளோ லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு?
வெறும் 90,000 கோடி தான் ஆக்சுவல் முதலீடு. 12,16,000 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வழங்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான், கையெழுத்து தான் போடப்பட்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டு காலத்திலே திமுக அமைச்சரவையில் ஒப்புதல் அளித்தது எவ்வளவு தெரியுமா? 1,66,000 கோடிக்கு தான் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருது. ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்லி 90,000 crores. ஆனா இப்போ என்ன சொல்றாங்க? அடுத்தது 18 லட்சம் கோடிக்கு முதலீடு வரும். 1 லட்சம் கோடிக்கு நீ முதலீடு செய்ய துப்பு இல்லை உங்களுக்கு. நீ 18 லட்சம் கோடிக்கு முதலீடு செய்ய போறிய அடுத்த 5 ஆண்டு காலத்தில். எவ்வளோ ஏமாற்றுறது இல்லாம. $3.5 trillion பொருளாதாரம் எங்களுடைய இலக்கு. தமிழ்நாட்டின் ஆண்டு பொருளாதார உற்பத்தி மதிப்பை 2047 ஆண்டில் $3.5 trillion உயர்த்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். ஆண்டு வளர்ச்சி குறைந்தது ஒரு 10 விழுக்காடு வளர்ச்சி அதை எட்ட பண்ணிருப்போம். அதாவது தமிழக அரசின் வரி அல்லாத வருவாயை ஆண்டிற்கு குறைஞ்சது ஒரு 2 லட்சம் கோடியாக உயர்த்த நடவடிக்கை எடுப்போம். அப்புறம் பொதுத்துறை நிறுவனங்களில் 50,000 கோடி முதலீடு. மகளிருக்கு மாதம் 2,000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை உயர்த்தப்படும். இப்போ இருக்கிற 1,000 ரூபாய் கொடுக்குறாங்க, 2,000 ரூபாய் மகளிருக்கு உயர்த்தப்படும். மகளிருக்கான உரிமை தொகை எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் அரிசி குடும்ப அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும், இதில் இவங்க அவங்கெல்லாம் இல்லை, எல்லாத்துக்கும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். அது இல்லாமல் முக்கியமானது என்னென்னா, பெண்களின் முன்னேற்றத்தை உறுதி செய்யும் வகையில் ஏழை பெண்கள் தொழில் தொடங்க 25,000 கடன் வழங்கப்படும். இதில் 10,000 மானியமாக போக மீதி 15,000 2 ஆண்டுகளில் செலுத்தினால் போதும். ஏன்னா இந்த கொரோனாக்கு பிறகு தொழில் இல்லாமல் எவ்வளோ தொழில் நடந்து விட்டது. இப்போ ஒரு சிறு தொழில் ஒரு 25,000 ரூபாய் ஒரு பெண்ணுக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு சாலை ஓரத்தில் ஒரு சின்ன கடை போடுவாங்க. அதில் வருமானம் வரும். அவங்களுக்கு ஒரு சுயமரியாதையோட வாழலாம். அதில் முடிச்சிடறேன் அவசரப்படாது. இதுதான் சொன்னா இன்னும் 1.5 மணி நேரம் ஆகும். அவ்வளோ திட்டங்கள் இருக்குது எங்களுக்கு. ஏன்னா இப்போ நாங்கள் வெளியிட்டுட்டோம். இதுக்கு முன்னாடி வெளியிட்டு இருந்தால் இதில் பாதி திமுக அறிக்கையில் வந்திருக்கோம். அதனால தான் லேட்டாக திட்டமிட்டு தான் வெளியிட்டிருக்கோம். அதாவது இப்போ இருக்கிற நான் சொன்ன தொடக்கத்தில் சொல்லியிருக்கிறேன், மகளிருக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, இதுதான் மிக மிக முக்கியமான பிரச்சனை. என்னை பொறுத்த வரைக்கும் விமன் சேஃப்டி இஸ் த நம்பர் 1 ப்ராப்ளம் இன் தமிழ்நாடு. விமன் அண்ட் சில்ட்ரன் சேஃப்டி. இதில் மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான கல்வி நிலையங்கள், அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் அமைந்துள்ள பகுதிகளிலும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களிலும் வலிமையான கண்காணிப்பு கேமரா கட்டமைப்பு, சிசிடிவி எல்லாம் இந்த பகுதியில் எல்லாம் சிசிடிவி ஒன்று. அது இல்லாமல் சமூக விரோதிகள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் செய்ய வாய்ப்புகள் இடங்களில் சாதாரண உடையில் ஆண் பெண் காவலர்கள் மறைந்திருந்து கண்காணிக்கப்படுவார்கள். பெண்களுக்கு திருமண வயதை 21ஆக உயர்த்தும்படி மத்திய அரசை நாங்கள் வலியுறுத்துவோம். இது முக்கியமான ஒரு சோஷியல் இஷ்யூ. இதுக்குள்ள நான் போக விரும்பல. நான் இதை பற்றி பேசினேன்னா 1/2 மணி நேரம் ஆகும். அது இல்லாமல் தமிழகத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் திருநங்கையர்களுக்கு 1 விழுக்காடு தனி இடஒதுக்கீடு வழங்கப்படும். அது இல்லாமல் இப்போ ஒரு புது ஸ்கீம் நாங்கள் கொண்டு வருவோம். ஏழை தொழிலாளர்களின் நலன் கருதி ரூபாய் 10க்கு சோறு, சாம்பார், ரசம், தயிர், கூட்டு, பொரியல், ஊறுகாயுடன் நிறைவான மதிய உணவு வழங்கப்படும். 10 ரூபாய்க்கு. இலவசம் இல்லை, 10 ரூபாய்க்கு. இல்லை, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அசைவம் 25 ரூபாய்க்கு. நியாய விலை கடைகளில் ஒரு குடும்பத்திற்கும் 1 கிலோ கடலை எண்ணெய். தோரம்பருப்பு, இப்போ நியாய விலை கடையில் தோரம்பருப்பு மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க. அது கூடுதலாக உளுத்தம் பருப்பும் 1 கிலோ வழங்கப்படும். அதாவது அரசு ஊழியர்களின் பங்களிப்பில்லா ஓய்வூதிய திட்டம். அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்படும். இந்த ஓய்வூதிய திட்டத்திற்கான அரசு ஊழியர்கள் எவரும் பங்களிப்பு தொகை செலுத்த அவசியம் கிடையாது.
8ஆம் ஊதிய குழு அதன் அறிக்கை தாக்கல் செய்தவுடன் அதன் பரிந்துரைகள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும். அதன் அடிப்படையிலே 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஊதிய உயர்வு வழங்கப்படும். இது சம்பந்தமா பல திட்டங்களை வச்சிருக்கிறோம். இது வந்து இப்போ நல்லா விரிவாக சொல்ல முடியல. அது அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும் இதனால் படிச்சுக்குங்க. இது வந்து மிக மிக முக்கியமானது. இது அவசியமாக நாங்கள் எல்லாம் வரவேற்றுவோம். அதாவது அரசாணை எண் 243 ரத்து செய்யப்படும். மொத்தம் எவ்வளோ பல திட்டங்கள் அரசு ஊழியர்களுக்கு வச்சிருக்கிறோம். அது இல்லாமல் அமைப்பு சாரா தொழிலாளருக்கு எவ்வளோ திட்டங்கள் வச்சிருக்கிறோம்போ இல்லாமல் மூலதன செலவு ஒரு ஆண்டுக்கு வந்து அதாவது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு ஆண்டுக்கும் 1,25,000 கோடி ஒதுக்கப்படும். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டினுடைய நேரடி கடன் நிர்வாக கடன் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 4,96,000 கோடி. திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு ஒட்டுமொத்தம் தமிழகத்தினுடைய நேரடி கடன் வந்து 4,56,000 கோடியா இருந்தது. அதாவது 4,56,000 கோடி என்பது கிட்டத்தட்ட 74 ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்து 74 ஆண்டுகள் வந்து 4,56,000 கோடியா இருந்தது. அதாவது 2021 வரை இந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு ஆட்சிக்கு வந்து அதை கூடுதலாக 4,96,000 கோடி கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கு. இது ஒரு நிர்வாகமா? கடனை வாங்கி நீங்க இலவசம் கொடுக்கறதோ கடனை வாங்கி நீங்க பணம் கொடுக்கறதோ ஒரு ஒரு நிர்வாகமா? இதெல்லாம் 74 வருஷமா 4.5 லட்சம் கோடி கடன், 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 9.5 லட்சம் கோடி கடன். இதெல்லாம் ஒரு நிர்வாகமே கிடையாது. அதில் மூலதன செலவே கிடையாது, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. எல்லாமே கடனை வாங்கி கடன் அடைக்கிறது, கடனை வாங்கி வட்டி அடைக்கிறது, கடனை வாங்கி 1000 ரூபாய் கொடுக்கறது, கடனை வாங்கி 2000 ரூபாய் கொடுக்கறது. கோவை மதுரையில் மெட்ரோ ரயில், அப்புறம் வந்து பேருந்து கட்டணம் உயராது. தமிழ்நாட்டில் உள்ள 8 அரசு போக்குவரத்து கழகங்கள் மேம்படுத்தி லாபத்தில் இயங்க அரசு நடவடிக்கை எடுக்கப்படும். 10,000 புதிய ஓட்டுநர்கள் நடத்துனர்கள். அப்புறம் மின் கட்டணம் குறைக்கப்படும். இதுதான் திமுக சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மின்சாரம் கட்டணத்தை நாங்கள் குறைப்போன்னு. ஆனால் 4 ஆண்டுகளில் 18 விழுக்காட்டிலிருந்து 56 விழுக்காடு வரை மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்கின்றார் திமுக அரசு. 4 முறை 4 ஆண்டுல 4 முறை உயர்த்திருக்கின்றார்கள். 18% இருந்து 56%. சில பேருக்கு 18, சில பேருக்கு 24, 28, 30 அப்படிலாம். அது இல்லாமல் வீடுகளுக்கு மின்சாரம் கட்டணம் செலுத்த, அதாவது எங்களுடைய கோரிக்கை வந்து மாதாந்திரம் மின் கட்டணம் கணக்கு எடுக்கப்படும். இதுதான் திமுக கோரிக்கை வச்சிருந்தாங்க கடந்த தேர்தலில். இப்ப கேட்டா அதுல வந்து ஸ்மார்ட் மீட்டர் வந்தாதான் முடியும். பொய் சொல்லியே வாழ்ந்துட்டு இருக்க திமுக. ஸ்மார்ட் மீட்டர்கள், அதாவது ஸ்மார்ட் மீட்டர்கள் வந்து அனைத்து வீடுகளிலும் இலவசமாக பொருத்தப்படும். ஏன்னா திமுக கணக்கு ஒன்று போட்டு வச்சிருக்கிறாங்க. ஸ்மார்ட் மீட்டர்னா அவங்க ஆக்சுவலாக ஸ்மார்ட் மீட்டர் வந்து விலையே கிட்டத்தட்ட ஒரு 4,000 ரூபாய், 4,500 ரூபாய். ஆனால் திமுக அவங்க விலை எவ்வளோன்னா 15,000 ரூபாய். அதில் எத்தனையோ 1000 கோடி ஊழல். ஆனாலும் அந்த ஸ்மார்ட் மீட்டர் வந்து இலவசமாக வழங்கப்படும் வீட்டுகளுக்கு. அப்புறம் மூத்த குடிமக்கள் ஓய்வூதியம் வந்து 2000 உயர்த்தப்படும். அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாலை சிற்றுண்டி இலவசமாக வழங்கப்படும். அப்புறம் வந்து இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு உயர்வு. அந்த சமூக நீதி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த பிறகு பிற இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு அதிகரிக்கப்படும், உள்ஒதுக்கீடு வழங்கப்படும். கிரீமி லேயர் வருமானம் வரம்பை இப்போதுள்ள 8 லட்சம் ரூபாயிலிருந்து 18 லட்சம் ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்று மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்தும். அப்புறம் வந்து மத்திய அரசு வந்து ரோஹிணி ஆணையம் பரிந்துரைகளை செயல்படுத்தும்படி மத்திய அரசை கேட்டுக்கொள்ளப்படும். அப்புறம் வந்து 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் மீட்கப்படும். அதாவது பட்டியலின மக்களுக்காக வழங்கப்பட்ட இந்த 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலம், அதில் வந்து திமுக நாங்கள் அது மீட்கப்படும் சொல்லி ஒன்றும் பண்ணல. அது ஏமாற்றி தான் பண்ணிட்டாங்க. அதாவது பசுவின் பாலுக்கு 45 ரூபாய் விலை விவசாயிகளுக்கு வழங்கப்படும். விவசாயிகளிடமிருந்து 1 லிட்டர் பால் பசும்பால் வந்து 45 ரூபாய்ன்னு கொடுத்து
விவசாயிகளிடம் வாங்கப்படும். ஆவின் நிறுவனங்கள் பால் கொள்முதல் இலக்கு ஒரு நாளைக்கு 50 லட்சம் லிட்டராக. ஏன்னா இப்போ இருக்கிறது ஒரு 20, 22, 23 லட்சம் தான். ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கும் தனியார் பால் நிறுவனங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோதான் இருக்குது. அப்புறம் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் 15,250 உயர்த்தப்படும். அதாவது ஒரு நாளைக்கு 250, 61 நாளைக்கு, ஒரு நாள் 250 விதமாக 61 நாளைக்கு 15,250 மீனவர்களுக்கு உறுதியாக கொடுக்கணும். அவங்களுக்கு அவசியமானது. மழைக்கால நிவாரணமாக மீனவர்களுக்கு 6,000 ரூபாய். அப்புறம் மீனவர்களுக்கு உள் ஒதுக்கீடு, அவங்க இன்னின்ன நாள் கோரிக்கை, மீனவர்களுக்கு மீன நாள் கோரிக்கை. அது இல்லாமல் மத்திய அரசு மீனவர்களுக்கு தனி அமைச்சகத்தை உருவாக்கும்படி வலியுறுத்துவோம். சென்னையில் ஆசிய விளையாட்டு போட்டி நடைபெறும். போட்டித் தேர்வு பயிற்சி மையங்கள் சென்னையில் நடைபெறும். அப்புறம் ஊடக பத்திரிகையாளர்கள் நலன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். தமிழக இதில் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. அதுக்கு முன்னாடி தமிழக திரை உலகில் சிறிய முதலீட்டில் தயாரிக்கப்பட்ட சுமார் 2000 திரைப்படங்கள் வெளியிட முடியாமல் முடங்கி கிடக்கின்றன. இந்த திரைப்படங்கள் அனைத்தும் அடுத்த 3 ஆண்டுகளில் வெளியாவது உறுதி செய்யப்படும். அதாவதுங்க, திமுக ஆட்சியில் செய்த மிகப்பெரிய ஒரு மோசடியில் என்னன்னா, இந்த திமுக குடும்பம், முதல் குடும்பம் மட்டும்தான் திரைத்துறையை ஆக்கிரமித்து அவங்க கட்டுக்கோப்பில் வச்சிருக்கிறாங்க. இதில் திரைத்துறையை சார்ந்தவர்கள் பல பேர், அதாவது தயாரிப்பாளர்கள் எத்தனையோ பேர், நடிகர்களிலிருந்து தயாரிப்பாளர்களிலிருந்து முக்கியமான பிரமுகர்கள் எங்கிட்ட பலவர் சொல்லியிருக்கிறாங்க, எங்களை காப்பாற்றுங்க. 2000 திரைப்படங்கள் இன்னைக்கு பெட்டியிலையும், அந்த காலத்தில் பெட்டியில் வச்சுருப்பாங்க, இப்போ ஹார்ட் டிஸ்கில் வச்சுருக்கிறாங்க. ரிலீஸ் பண்ண முடியல. ஏன்னா ஒரு ஆண்டுக்கு 52 வாரங்கள் தான் இருக்குது. அந்த 52 வாரங்களில் ரெட் ஜாயிண்ட் மட்டும் 40 வாரங்கள் எடுத்திருக்கிறாங்க அவங்க படத்துங்களுக்கு. எவ்வளோ பெரிய ஒரு மோசடி பாருங்க. இவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கிற காரணத்தால் 52 வாரங்களில் இந்த ரெட் ஜாயிண்ட் மூவிஸ் மட்டும் அவங்களும் அவங்க சார்ந்தவங்களும் 40 வாரங்களை அவங்க எடுத்துட்டு போறாங்க. மீதி இருக்கிற 12 வாரங்கள் மட்டும்தான் மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு ஃப்ராடு, எவ்வளோ பெரிய ஒரு மோசடி. திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு திரைத்துறையை சார்ந்தவர்கள், ஏன்னா திரைத்துறையில் ஏதோ நீங்கள் நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் மட்டும் நினச்சிக்காதீங்க, அதில் 10 லட்சம் பேருக்கு மேலே பணியாற்றுகின்றார்கள். கிட்டத்தட்ட 3-4 லட்சம் குடும்பங்கள் ஏழ்மையில் இருக்கிறாங்க. இன்னைக்கு படம் எடுக்கிறாங்க, முடியல, அவங்க வெளியில் சொல்ல முடியல. வெளியில் சொன்னால் அவங்களுக்கு தியேட்டர் கிடைக்காது. அதனால் இது கோபத்தில் கொந்தளிப்பாக இருக்கிறாங்க திரைத்துறையில் எல்லாமே. தமிழ்நாட்டில் வலிமை உள்ள சிண்டிகேட் அமைத்து கொண்டு திரை அரங்குகள் மீது ஆதிக்கம் செலுத்தும் நிலைக்கு அதுக்கு முடிவு கட்டப்படும். திரைப்படங்களுக்கு தனி தொழில் பெயர் தமிழில் பெயர் வைக்கப்பட்டால் 8 விழுக்காடு கேளிகை வரி செலுத்துவதிலிருந்து முழுமையாக விலக்கம் அளிக்கப்படும். தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் பத்திரிகையாளர் நல வாரியத்திற்கு கூடுதல் அதிகாரங்கள் வழங்கப்படும். பெயருக்கு மட்டும்தான் வச்சிருக்கிறாங்க, அதிகாரங்கள் இல்லை. சுமார் உழைக்கும் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நிறுவன பணியாளர்களுக்கு பத்திரிகையாளர் ஊதிய குழு பரிந்துரைப்படி ஊதியம் வழங்குவது உறுதி செய்யப்படும். சென்னை திருவான்மியூரில் அமைக்கப்பட்டிருப்பதை போன்று சென்னை புறநகர் பகுதியில் 1000 வீடுகள் கொண்ட பத்திரிகையாளர் குடியிருப்பு உருவாக்கப்படும். மாவட்ட தலைநகரங்களிலும் பத்திரிகையாளருக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டிடம் தரப்படும். ஈழத்தமிழர்கள் நலன், அது இல்லாமல் சுற்றுச்சூழல், தமிழ்நாட்டில் அனைத்து மணல் குவாரிகளும் மூடப்படும். அதாவது கிளீன் ஏர் ஆக்ஷன் பிளான் அது செயல்படுத்தப்படும். சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற காவல்துறைக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்படும். காவல்துறைக்கு சுதந்திர உறுதி செய்ய மாநில பாதுகாப்பு ஆணையம் புதுசாக ஏற்படுத்தப்படும். அதாவது காவலர்களுக்கு 8 மணி நேரம் பணி வரம்பு நிர்ணயிக்கப்படும். காவலருக்கு 7 ஆண்டுகளுக்கு ஒரு பதவி உயர்வு வழங்கப்படும். காவலராக பணியில் சேர்பவர்களுக்கு ஓய்வு பெறும்போது ஆய்வாளர் நிலைக்கு பதவி உயர்வு பெறுவது உறுதி செய்யப்படும்.
அப்புறம் வந்து கூடுதல் போக்சோ மகளிர் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும். உச்சநீதிமன்றம் கிளையை சென்னையில் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். உயர்நீதிமன்றத்தின் தமிழ் ஆட்சி மொழியாக மத்திய அரசிடம் வழங்கப்படும். போக்சோ வழக்குகளை விரைந்து விசாரிக்க முடிக்க அனைத்து மாவட்டங்களிலும் குறைந்தது ஒரு சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும். தமிழ் மொழி வளர்ச்சி, தமிழ் கட்டாய பாடமாக்கப்படும். குறைந்தது தமிழை வந்து ஒரு கட்டாய பாடமாக்க. தமிழ் வச்சு தான் திமுக ஆட்சிக்கு வந்தாங்க 67. ஆனால் இவ்வளோ காலமாக ஆட்சி செய்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் படிக்காமலே பட்டம் வாங்கலாம். இந்தியாவில் அவர் எந்த மாநிலத்திலும் அப்படி செய்ய முடியாது. ஆனால் தமிழ் எங்கள் உயிர் மூச்சு அப்படிலாம் வசனம் பேசி பேசி தமிழ் படிக்காமலே இங்கே பண்ணி, அதான் தமிழ் கட்டாயமாக ஒரு பாடம் ஆக்கப்படும். அதாவது மருத்துவம் பொறியியல் படிப்பில் தமிழ் வழியில் கற்பிக்கப்படும். அதற்கான பாடநூல்கள் தமிழ் தயாரிப்பு செய்யப்படும். அப்புறம் சென்னையில் எம்டிசி பேருந்துகள் எண்ணிக்கை 8000 அதிகரிக்கப்படும். புதிய பேருந்துகள் அனைத்து மின்சாரம் பேருந்துகளாக இயக்கப்படும். அனைத்து எம்டிசி பேருந்துகளும் அனைவருக்கும் இலவசமாக ஆக்கப்படும். சென்னையில் நாங்கள் 2014 சொன்னப்போ எல்லாம் நீங்கள் சிரிச்சிங்க. சென்னையில் நாம் விரும்பும் சென்னைன்னு ஒரு ஆவணம் நான் வெளியிட்டேன் 2015-16. அப்போல்லாம் நீங்களும் சிரிச்சிங்க. எல்லா மக்கள் என்னடா எல்லாமே இலவச பேருந்துகள் சொல்கிறான், எப்படி சாத்தியமா அப்படிலாம் கேட்டீங்க. அப்போ அதுக்கு நான் காரணம் சொன்னேன். இலவச பேருந்துகள் வந்ததுன்னா இதில் ரோடு வேர் அண்ட் டேர் குறையும், ஆக்சிடென்ட்ஸ் குறையும், என்வாயன்மெண்ட் பொல்யூஷன் குறையும், உயிர் இல்லாமல் வந்து எல்லாமே அதில் பயன்படுத்துவாங்க. கார் யூசேஜ்லாம் குறையும், பஸ் யூசேஜ் குறையும், பொருளாதாரம் முன்னேறும், ஒவ்வொரு வீட்லையும் 3000 ரூபாய் மிச்சப்படுத்தலாம், டூரிசம் அதிகமாகும், அப்படிலாம் எவ்வளோ இருக்குது. எங்கேருந்து இங்கே ஒன்றா வேலைக்கு செய்யலாம் அப்படின்லாம் சொன்னேன். இன்றைக்கி அந்த நிலை வந்திருக்குது, பெண்களுக்கு வந்திருக்கு. அதனால் நாங்கள் வந்து தொலைநோக்கு சிந்தனை உள்ளவர்கள். பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரத்துக்கு மட்டும்தான் வரல, ஆனால் அதிகாரத்தில் இருந்தால் என்னென்ன செய்வோமோ அத்தனையும் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருப்போம். அதில் எங்களுடைய யோசனைகளை அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதில் கொஞ்சம் பயன்படுத்தலாம். ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் கிரெடிட் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதே போன்ற இயற்கை வேளாண்மை வலியுறுத்தி வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும். சென்னையில் தமிழ் இசை விழா நடத்தப்படும். இதற்காக சென்னையில் தமிழக அரசின் சார்பில் அனைத்து வசதிகளுடன் கூடிய தமிழ் இசை அரங்கம் பிரம்மாண்டமாக அமைக்கப்படும். ஒரு மிகப்பெரிய ஒரு அரங்கம் தமிழ் இசைக்காக ஆண்டுதோறும் அங்கே விழாக்கள், பெரிய மண்டபம், பிரம்மாண்டமாக மண்டபம் அமைக்கப்படும். ஏன்னா இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை எப்படி வந்து அங்கே லூலு மால் கொண்டு வரணும்னு ரொம்பவே இங்கே இருக்கிற உள்ளூர் அமைச்சர் வந்து திட்டமிட்டார். அதை நான் இந்த அன்புமணி ராமதாஸ் வந்து அதை முறியடிச்சிருக்கிறேன். அங்கே போய் அந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தை வந்து பசுமை பூங்காவாக ஆக்கணும்னு அது போராட்டம் பண்ணி கையெழுத்து வாங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணதுனால தான் இன்னைக்கு அவங்க இருக்குது. இல்லைன்னா எல்லாரும் லூலு லாலு எந்த மால்லாம் கட்டி காசு வாங்கிட்டு முடிச்சுட்டு இருப்பாங்க. அது போன்று இன்னைக்கு தமிழ் இசைக்காக மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டணம். அது பாட்டாளி மக்கள் கட்சியால் தயாரிக்கப்பட்டுள்ள 2026 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையில் 42 தலைப்புகளில் மொத்தம் 717 வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டுள்ளன. அந்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி கடுமையாக உழைக்கும் என்று உறுதியளிக்கின்றேன். நன்றி. நிச்சயமாக, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி என்பது சமூக நீதியை அடிப்படை கொண்ட அதற்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. எங்கள் கட்சி தொடக்கத்திலிருந்து அனைத்து சமூகங்களும், குறிப்பாக சாதிகள், நீங்கள் சொல்ற சாதிகள், அதிலும் குறிப்பாக அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்கள், அவர்கள் போன்ற நிலையில் உள்ள மற்றவர்களும் சமூக முன்னேற்றம் அடைய வேண்டும், கல்வி உரிமை பெற வேண்டும், பொருளாதார முன்னேற்றம் அடைய வேண்டும், கல்வி வேலைவாய்ப்பு உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகின்றோம். இது சம்பந்தமாக
எங்களுடைய பங்களிப்பு, எங்கள் கட்சியினுடைய பங்களிப்பு இதற்கு 100 விழுக்காடு நாங்கள் பங்களித்து காலங்காலமாக ஏற்படுகின்ற சாதி மோதல்களோ பிரச்சனைகளோ அப்படி வந்தால் முதலில் நாங்கள் தான் அங்கே சென்று அந்த பிரச்சனை பெரிதாகாமல் பார்த்துக் கொள்கின்றோம். இது எங்களுடைய கடமையாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நிச்சயமாக வரும் காலத்தில் அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் என்று எங்களுடைய நோக்கம். அதற்கேற்ப சூழல்களை உருவாகுவதற்கு நாங்கள் பாடுபடுவோம். ஆட்சியில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்களாகட்டும், அதிமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில சொல்லக்கூடிய திட்டங்களாகட்டும், இதையெல்லாம் வந்து இப்ப கடன் வாங்காம நிறைவேற்ற முடியுமா? அதுக்கான ஃபண்ட்லாம் எங்க சார்? தமிழ்நாட்டிலே இருக்குங்க. இந்த ஃபண்ட் எல்லாம் தமிழ்நாட்டிலே இருக்கு. ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. இல்லைங்க, இந்த ஃபண்டு தமிழ்நாட்டில், அந்த ஃபண்டு திமுக கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு நேர்மையான ஆட்சி கொடுத்தாலே வரி வருவாய் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இயற்கை வளங்கள் எவ்வளோ இருக்குது தமிழ்நாட்டில், அதுலேருந்து கொண்டு வரலாம். இப்போ மணல் கொள்ளை எடுத்துக்கங்க. கடந்த ஆண்டு எவ்வளோ தெரியுமா? அதிகாரப்பூர்வமாக கணக்கு கொடுத்துருக்காங்க. கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு எவ்வளோ தெரியுமா கொடுத்துருக்காங்க? 28 கோடி. ஓராண்டு மணலால் வருமானம் தமிழக அரசுக்கு எவ்வளோ? 28 கோடி. வெறும் 28 கோடி. ஆனால் இவங்க கொள்ளடிக்கிறது ஒரு நாளைக்கு குறைந்தது 100 கோடி ஒரு நாளைக்கு. ஆனால் ஒரு ஆண்டு முழுவதும் 28 கோடி தான் அரசுக்கு வருவாய் வந்திருக்கிறது மணலாளன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே போன்று கனிம வளங்கள், மலைகள், மலை, அதாவது திமுக மலை முழுங்கின்னு மலையாக முழுங்கிட்டாங்க இந்த ஆண்டு காலத்தில். இவ்வளோ இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் ஆனால் அத்தனையும் கொள்ளை அடிச்சுக்கிட்டு, இதனால தான் இவங்க கடனை வாங்கி வட்டி கட்டுறது, கடனை வாங்கி கடனை கட்டுறது. அதில் இப்போ கடனை வாங்கியிருக்கிறாங்களே, இதில் எவ்வளோ மூலதனம் செலவு பண்ணியிருக்கிறாங்க? 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. அதில் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,60,000 கோடி தான். அப்போ மீதி எல்லாமே இவங்க ஏதாவது ஒரு நிர்வாக திறமை இருந்தால் செய்யலாங்க, நிர்வாகம் செய்யலாங்க. திறமை இல்லாதவர்கள் நிர்வாகம் செஞ்சால் இப்படி தான் இருக்கும். அதுக்கு முதலமைச்சருக்கு நிர்வாகம் என்ன நடக்குதுன்னு தெரியணும். முதலமைச்சரை சும்மா வச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஒரு 4 அதிகாரிகள் இருக்கிறாங்க, 4 வியாபாரிகள் இருக்கிறாங்க. அந்த 4 வியாபாரிகள் யாருன்னா ஏவா வேலு, சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, நேரு, இப்படி போன்ற ஒரு 4 வியாபாரிகள் முதலமைச்சரை சூழ்ந்து இதுக்கு போடுங்க, இங்கே போட்டிங்கன்னா இங்கே வரும், இங்கே முதலீடு போடும், இது போட்டால் இங்கே காசு எடுத்துடலாம், எலெக்ஷன் நேரத்தில் 1000 ரூபாய் ஓட்டு 2000 ஓட்டு கொடுக்கலாம். திமுக இந்த தேர்தலில் ஒவ்வொரு பூத்துலையும் ஒரு ஓட்டுக்கு 2000 வச்சிருக்கிறாங்க, பதுக்கி வச்சுட்டாங்க எல்லாம் தமிழ்நாடு முழுக்க. அதாவது இது இந்த இந்த ஒட்டுமொத்த காசை கொள்ளடிச்சது இவங்க தான். டாஸ்மார்க்கில் மட்டும் பார்த்து சொல்கிறீங்களா, 1,82,000 கோடி ஊழல். சும்மா நான் ஒரு நம்பர் தான் போட மாட்டேன் நான். இப்போ வரி ஏய்ப்புலேருந்து எல்லாமே இதெல்லாம் சரி செஞ்சேன்னா போதும். ஒன்றுத்துக்கும் அதில் போதுமானது இருக்குது. நீங்கள் எவ்வளோ கடனை வாங்குங்க, கடன் வாங்குறது தப்பு கிடையாது. மூலதன செலவு பண்ணுங்க, இரிகேஷன் ஸ்கீமில் பணத்தை போடுங்க, மெடிக்கல் காலேஜில் பணத்தை போடுங்க, அரசு பள்ளிக்கூடத்தை மேம்படுத்தி ஆசிரியர்களை போட்டு இலவச கல்வியை கொடுங்க, சாலைகள், தொழிற்சாலைகள், அதில் போடுங்க, தப்பே கிடையாது. சும்மா நீங்கள் கடனை வாங்கி ஆனால் என்னன்னா அவங்களுக்கு தெரியும் மீண்டும் வரப்போறதுன்னு தெரியும். திமுக அறிவிச்சிருக்கக்கூடிய திட்டங்களுக்கும் கூட்டணி கட்சி சொல்லியிருக்கிறதுக்கும் சில உடன்பாடு இருக்கு. நீட் விலக்குங்கிறது பாஜக தர முடியாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க, நீட் விலக்குன்னு சொல்றீங்க. அதே மாதிரி கோவை மதுரை மெட்ரோ ரயில் பணிகளுக்கு அனுமதி அளிக்காதே பாஜக தான். 2019 கூட்டணி அமைக்கும் போது குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு பாமக கூட்டணியில் இணைந்துச்சு. 2021 சட்டமன்ற தேர்தலில் வன்னியர் இடஒதுக்கீடு 2019 சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணிக்கு குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு இருந்துச்சு. 21 சட்டமன்ற தேர்தலுக்கு வன்னியர் இடஒதுக்கீடு
இந்த முறை எந்த அடிப்படையில கூட்டணியில இணைஞ்சிருக்கீங்க? பல முரண்பாடுகள் கூட்டணியில இருக்கு. ஒரே அடிப்படையில் தான் இந்த கூட்டணி அமைஞ்சது. ஒரே அடிப்படை. இந்த ஊழல் திமுக இருங்க கேள்வி கேட்டீங்கல்ல, பதில் ஒரு நிமிஷம். உணர்ச்சி வசப்படலாம், ரொம்ப ஓவரா கொடுத்த காசு அதிகமாக போறாங்க. நான் பதில் வேணுமா வேண்டாமா? பதில் வேணுமா வேண்டாமா? இல்ல சொல்லுங்கப்பா. சொல்லியாச்சு இல்லப்பா, எத்தனை வாட்டி கேள்வி கேட்டுட்டு இருப்பா. இது சந்தி அதிமுக மேலே வச்சிருக்கீங்க, திமுக மேலே வச்சிருக்கீங்க. ஊழல் காரணத்துக்காக மட்டும் அதிமுக கூட்டணிங்கிறது எப்படி ஏத்துக்கிறோம்? வைகோ வந்து எத்தனை ஊழல் குற்றச்சாட்டு திமுக மேல வச்சிருக்கிறாரு? இல்ல நான் சொல்றேன், பதில் வேணுமா வேணாமா? இல்ல நான் வேற என்ன கேள்விக்கு பதில் வேணுமா வேணாமா? வைகோ திமுக மீது எத்தனை ஊழல் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு? திருமாவளவன் அவர்கள் திமுக மீது எத்தனை ஊழல் குற்றச்சாட்டு வச்சாரு? காங்கிரஸ் எத்தனை ஊழல் குற்றச்சாட்டு வச்சிருக்குது? கம்யூனிஸ்ட் கட்சி எத்தனை ஊழல் குற்றச்சாட்டு வச்சாங்க? ஏன் விஜயகாந்த் அவர்கள் எத்தனை ஊழல் குற்றச்சாட்டு வச்சாரு? விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கினதே எதுக்கு? திமுகவை ஒழிக்கணும், அழிக்கணும், ஊழல். அதுக்காக தான் விஜயகாந்த் அவர்கள் கட்சியை தொடங்கினாரு. இந்த கேள்வி அங்க போய் கேளுங்களேன். இல்ல நான் சொல்றேன், ஏன் இந்த கூட்டணி நாங்க அமைச்சோம்னா, ஊழல் திமுக, மக்கள் விரோத திமுக, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத துப்பில்லாத திமுக, சாராயம் விற்கின்ற திமுக, கஞ்சா விற்கின்ற திமுக, கள்ள சாராயம் விற்கின்ற திமுக, அதை அகற்றப்பட வேண்டும். இது தீய சக்தி. 5 ஆண்டு காலம் மக்கள் வாய்ப்பு கொடுத்து விட்டார்கள், படுதோல்வி அடைந்து விட்டார்கள். அந்த ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கிறோம். எங்களுக்குள்ள கொள்கை வேறுபாடுகள் இருக்கலாம், தப்பு கிடையாது அது. ஆனா இலக்கு என்னன்னா இந்த திமுக அகற்ற வேண்டும். நீங்க அந்த கூட்டணியில் எல்லாமே கொள்கை வேறு இல்ல. இப்போ கேரளாவில் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் என்ன பண்றாங்க சொல்லுங்க தம்பி, பண்றாங்கல்ல? அல்ல, அப்போ அவங்க எல்லாமே ஒரே கொள்கையில வச்சிருக்காங்க. போப்பா, முடிஞ்சு போச்சு. அடுத்தது கேள்வி கேளு. ஏன்னா அந்த முதல்ல அவங்க தான் அதில் வந்து உள்ள போவாங்க. இப்போ கர்நாடகாவில் லோக் ஆயுக்தா மிக வலிமையா இருக்கு. கர்நாடகாவில் லோக் ஆயுக்தா வந்து முதலமைச்சரையும் அழைக்கலாம், முதலமைச்சரும் விசாரணை செய்யலாம், அமைச்சர்கள் அழைக்கலாம். இங்க அந்த மாதிரி இருக்கா எங்கேயாவது? இல்ல. அப்படி கொண்டு வந்து நல்ல ஒரு வலிமையான நேர்மையான அங்க நீதிபதிகள்லாம் கொண்டு வந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு உங்க கதை. உச்ச நீதிமன்றமே ஊழல் சொல்லுது, உயர் நீதிமன்றம் ஊழல் சொல்லிட்டு இருக்கு. எவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் சொல்லுது, எங்களுக்கு ஆதாரங்கள் இருக்கு, 888 கோடி ரூபாய் ஆதாரங்கள் இருக்கு. அதை கொடுத்து 3 மாசம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. நகராட்சி மன்ற துறையில, நகராட்சி நிர்வாக துறையில. ஆமா, ஒரு அமைச்சர் மேல குற்றச்சாட்டு. என்ன லோக் ஆயுக்தா என்ன? நேற்று இரவு பாஜக அலுவலகத்துல திமுக அரசு மீதான ஊழல் குற்றச்சாட்டு, சிறைக்கும் ஸ்டாலின் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை கோயில் வெளியிடுறாரு. ஸோ அவ்வளோ ஆதாரங்கள் இருக்கு, இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய மத்திய அமைச்சர், மத்திய அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கல? இதே மத்திய அரசு இதெல்லாம் தமிழ்நாடு அரசு மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு. ஆனா இதே மத்திய அரசு அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணியிருக்கு, சிபு சோரன் அரெஸ்ட் பண்ணியிருக்கு, வழக்குகள்லாம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. புத்தகத்தை வெளியிடக்கூடிய பாஜக அமைச்சர் மத்திய அரசு ஏன் வந்து வழக்கு பதிவுல நடவடிக்கை எடுக்கல, கைது பண்ணல? அதாவது இப்போ நீங்க இடி எடுத்துக்கங்க. இடி தமிழ்நாட்டில் 4800 கோடி ரூபாய் மணல் கொள்ளை தமிழ்நாட்டில் நடைபெற்று இருக்கிறது. அதுவும் வந்து ஒரு சிறிய பகுதியில் மட்டும்தான். இந்த ஆதாரத்தை தமிழக அரசிடம் கொடுத்திருக்கு. தமிழக அரசு என்ன செஞ்சிருக்கணும்னா, அது அதிகபட்சம் இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு விசாரணை நடத்தியிருக்கணும். ஆனால் தமிழக அரசு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நேராக நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. உங்களுக்கு மடியில் கனம் இல்லைன்னா நீங்கள் விசாரணை பண்ண வேண்டியதானே? உயர்நீதிமன்றம் போயிருக்கிறாங்க, அப்புறம் உச்ச நீதிமன்றம் போயிருக்கிறாங்க. அதே போன்று இங்கே ஒவ்வொரு குற்றச்சாட்டும் 361 கோடி ரூபாய்
டிரான்ஸ்ஃபருக்கு வேலைக்கு டிரான்ஸ்ஃபருக்கு வாங்கியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு உச்சநீதிமன்றம் போய் தடை வாங்குறது. ஒன்னொன்றுத்துக்கும் மத்திய அரசு சார்பில் கிடையாது, நடுநிலையாக இருக்கின்ற இந்த நிறுவனங்கள்லாம் போய் விசாரணை பண்ணியிருக்கிறாங்க, செய்கிறாங்க. ஆனால் ஒன்னொன்றுத்துக்கும் நீதிமன்றம் போய் அதுக்கு தடை, அது இப்படி எல்லாம். ஆனால் இதெல்லாம் இப்போ அடுத்தது வரும், நிச்சயமாக வரப்போகுது. ஏன்னா ஒவ்வொருவரும் இப்போது ஒரு உதாரணம், திருவான்மையூர்லேருந்து உத்தண்டி வரைக்கும் பறக்கும் மேம்பாலம், இது வெறும் 14 கிலோமீட்டர். ஆக்சுவலாக பார்த்தா 1 கிலோமீட்டருக்கு வந்து 100 கோடி ரூபாய் செலவாகும். ஆனால் இப்போ அவங்க 1 கிலோமீட்டர் 150 கோடி ரூபாய் வீதம் போட்டிருக்காங்க. 2100 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் அது. இதே திட்டத்தை அதில் ஒருத்தர் வந்து 1400 கோடி ரூபாய்க்கு எங்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க பெரிய கான்ட்ராக்டர், இந்தியா ஃபுல்லாக செய்கிறவங்க தான். ஆனால் அவங்கள பிளாக் லிஸ்ட் பண்ணி எலிஜிபிலிட்டி இல்லாமல் வர பார்த்துக்கிட்டு 700 கோடி ரூபாய் அதிகமாக டெண்டர் கோட் பண்ணி அதுக்கு அடிக்கல் நாட்டி அதில் இன்னொருத்தர் கேஸ் போட்டார், அவருக்கு சமரசம் பண்ணிட்டாங்க. இது மாதிரி எவ்வளோ ஊழல் நடந்துட்டு இருக்குது. இல்லை அதாவது மத்திய அரசு இப்போ நேத்திலிருந்து தொடங்கிடுச்சு, வேலைகளை தொடங்கியிருக்கு. இந்தியா முழுவதும் சென்சஸ் எடுக்கு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இதில் அடுத்த ஆண்டிலிருந்து அது காஸ்ட் பேஸ்ட் இல்லை, மக்கள் தொகை கணக்கெடுப்பு ப்ளஸ் காஸ்ட் பேஸ்டு. மத்திய அரசு எடுப்பது ஒரு மேக்ரோ லெவலில் எடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சென்சஸும் எடுக்கணும், அதில் காஸ்ட் பேஸும் எடுக்கணும். ஸோ இது ஒரு மேக்ரோ லெவலாக இருக்கும். மாநில அரசு எடுத்தால் தான் மைக்ரோ லெவல் இருக்கும். அந்த மைக்ரோ லெவல் சென்சஸ் தான் நீதிமன்றத்தில் ஜஸ்டிஃபை பண்ண முடியும். நீதிமன்றத்தில் என்ன கேட்குறாங்க, ஒரு காஸ்ட், ஒரு பாப்புலேஷன் ஒரு பக்கம், சோஷியல் பேக்வர்ட்னஸ் ஒரு பக்கம், ரெண்டுத்தையும் ஜஸ்டிஃபை பண்ணாதான் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கலாம், உள் ஒதுக்கீடு கொடுக்கலாம், உள்பிரிவு கொடுக்கலாம், அதிகப்படுத்தலாம், இதை பண்ணலாம். அந்த ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கணும். அதுக்கு நீங்கள் மைக்ரோ லெவலில் துல்லியமான டேட்டா வேணும். அதுக்கு மாநில அரசு எடுத்தால் தான் அது கிடைக்கும். இப்போ கர்நாடகாவில் நான் சொன்னேன்ல, பட்டியலின மக்களுக்கு 17 விழுக்காடு இடஒதுக்கீடு. அதை பட்டியலின மக்களில் அங்கே ஒரு சில பிரிவு தான் எல்லா இடத்தையும் தட்டிட்டு போயிருந்தாங்க இவ்வளோ காலமாக. பண்ணதுக்கு என்ன இந்தியா முழுவதும் பண்ணணும், இந்தியா முழுவதும் பண்ணணும். இப்போது மத்திய அரசு வந்து சாதி சம்பந்தமாக ஒரு 5 கேள்வி கேட்பாங்க, மாநில அரசு எடுத்தால் 70 கேள்வி கேட்கலாம், ஒரு ஃபுல் டேட்டா. அண்ட் இன்னொன்று, இந்த வந்து ஒன்லி ஃபார் ஜாதிக்காக மட்டும் கிடையாது. சமூக நீதி கணக்கெடுப்புனா என்னன்னா, ஒவ்வொரு குடும்பமும் என்ன நிலையில் இருக்கிறாங்க. இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் காஸ்ட், அவங்களுடைய சோஷியல், எக்கனாமிக், எஜுகேஷ்னல் அவங்களுடைய நிலையை தெரிஞ்சு கொள்வது இது. அதாவது தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க, 2.25 கோடி குடும்பம், 2 கோடி குடும்பம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு முதலமைச்சர் என்ன பண்ணணும்னா 2 கோடி குடும்பம் என்ன நிலையில் இருக்குது, அது அடிப்படை. ஒரு முதலமைச்சருக்கு வந்த உடனே அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் முதல்ல செய்யணும். 2 கோடி குடும்பம் என்ன நிலையில் இருக்கிறாங்க, நிர்வாகம் செய்கிறவங்களுக்கு அதுதான் வேலையே. இப்போ நான் முதலமைச்சராக வந்தேன்னா நான் முதல் 3 மாதம் என்ன பண்ணுவேன்னா, தமிழ்நாட்டில் 2 கோடி மக்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுப்பேன். அந்த டேட்டா வச்சுக்கிட்டு அந்த மக்களுக்கு யார் யாருக்கு வீடு கிடையில, யார் யாருக்கு வேலை இல்லை, எத்தனை பெண்களுக்கு படிக்கலை, அதெல்லாம் செய்யறதுக்கு நான் ஸ்கீம்ஸ் போடுவேன். அதுதான் என்னுடைய ப்ரையாரிட்டி. அதுதான் இந்த கணக்கெடுப்பு டேட்டா வேணும். இப்போ இருக்கிற டேட்டா, இப்போது பறவைகள் சைனாவில் இருந்தது, ஜப்பானில் இருந்து வந்து, ரஷ்யாவிலேருந்து வந்து அந்த டேட்டா வச்சுருக்கீங்க. எத்தனை மாடு ரோட்டில் திரியுதுன்னு வச்சுருக்கீங்க, எத்தனை நாய் வந்து ரோட்டில் திரியுது டேட்டா வச்சுருக்கீங்க. எல்லாத்தோட டேட்டா வந்து தேர்தலில் யாருக்கு எப்படி ஓட்டு கொடுக்கலாம், எந்த வீட்டில் எந்த ஓட்டு, எந்த ஜாதி, எந்த கட்சின்னு வச்சு அந்த டேட்டா துல்லியமாக வச்சுருக்கீங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் படிக்கிறதுக்கு டேட்டா கிடையாது, வேலை போகிறதுக்கு டேட்டா கிடையாது, உங்கள் வீட்டில் எத்தனை பாத்ரூம் இருக்குது, பாத்ரூம் கட்டி கொடுக்குறது டேட்டா கிடையாது, விவசாய கூலிகள் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களை எப்படி மேம்படுத்த டேட்டா கிடையாது, மீனவர்கள் எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன செய்யணும்னு டேட்டா கிடையாது. ஸோ இந்த டேட்டாலாம் வச்சு வேணும். இதுதான், அதுக்கு தான் நீங்கள் சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்தினா அத்தனை டேட்டாவும் கிடைக்கும். இந்த டேட்டா இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. கடுமையான ஒரு விமர்சனத்தை வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முன்வைத்திருந்தார்.
தோல்வி பயத்துல வந்து திமுக மகளிர் உரிமை தொகை போட்டது. இப்ப நாமளே மகளிர் உரிமை தொகையை வந்து 2000 உயர்த்தி வழங்கப்படும் அறிவிச்சிருக்கோம். அது முரணா இல்லையா? ஏன்னா இல்லை நான் மகளிர் உரிமை தொகை சரியா தவறா? இல்லை நான் வந்து டைரக்ட் கேஷ் பெனிஃபிட் ஸ்கீம் வந்து அதை நாங்கள் வரவேற்கிறோம். டைரக்ட் கேஷ் பெனிஃபிட் இதில் என்னன்னா திமுக கடந்த ஆண்டு பொங்கல் வந்தது, அப்போ ஏன் காசு கொடுக்கல? அதுக்கு முந்தின ஆண்டு பொங்கல் வந்து ஏன் கொடுக்கல? இந்த ஆண்டு பொங்கலுக்கு மட்டும் ஏன் கொடுக்குறீங்க? ஏன் தேர்தல்? ஏன் கோடை காலம் கடந்த ஆண்டு வரலையா? அதுக்கு முந்தின ஆண்டு கோடை காலம் வரலையா? இந்த ஆண்டு ஒன்று தான் கோடை காலம் வந்ததா? கோடை காலத்தை கருதி 2000 ரூபா கொடுக்குறாங்களாம். அப்பா எவ்வளோ பெரிய மனசுப்பா. அப்போ இவங்க நோக்கம் என்னன்னா தேர்தலுக்காக நோக்கம்தான், தவிர மக்களுக்காக கிடையாது. ஒரு பக்கம் நீ பெண்களை கொலை செய்கிற, பெண்களை மானபங்கம் செய்கிற, பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்கிற, பெண் குழந்தைகளை சிதைச்சு கொடூரமான முறையில் கொலை செய்கிற, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல. இன்னொரு பக்கம் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா 2000 ரூபாய் கொடுத்தா எல்லாம் மறந்துடுவாங்களா? அதை மறைப்பதற்காக செய்கிறாங்க. இந்த நேரத்தில் நேரடியாக பணம் அளிக்கும் திட்டத்தை வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து வரவேற்கிறாரா? நாங்கள் இப்போ இல்லைங்க, இப்போ மத்திய அரசு விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் ஆண்டுதோறும் கொடுக்குறாங்க. அது நேரடி திட்டம் தான், அது நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் எதுக்கு அது செய்யணும், என்னத்துக்கு செய்யணும்னு இருக்குது. ஆனால் அதை விட இப்போ என்னன்னா எங்கள் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், இப்போது 2000 ரூபா கொடுக்குறீங்க, 3000 ரூபா கொடுக்குறீங்க, 4000 ரூபா கொடுக்குறீங்க. இப்போ எல்லாம் ஆளுக்கு கொடுக்குறாங்க. இப்போ யார் எவ்வளோ கொடுக்குறாங்க எனக்கே தெரியல, கணக்கு வரல. ஏன்னா எல்லா கட்சிகளும் அது கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் இப்போ கொடுக்கறது இல்லைன்னா அறிவிச்சிருக்கிறாங்க. மக்களுக்கும் குழப்பத்தில் இருக்காங்க. மக்களுக்கும் தெரியல எவ்வளோ ஒரு இருப்பா. ஐயோ ஏன்பா இப்போ யாராவது தண்ணி கொடுங்கப்பா, அவருக்கு பதட்டமாக இருக்கிறாரு. அதாவது இருக்கு அதில். ஸோ எங்களுடைய நோக்கம் என்னன்னா தமிழ்நாட்டு மக்களை சுயமரியாதையுடன் வாழ வைக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். அதுக்காகத்தான் கல்வி இலவசமாக கொடுங்க, சுகாதாரத்தை இலவசமாக கொடுங்க, விவசாயிகளுக்கு இடுபொருட்கள் கொடுங்க, மானியமாக கொடுங்க. இலவசம் வேற, மானியம் வேறு. உதவி செய்யணும், அவ்வளோதான். அதனால் இது ஒன்று அன்புமணி இலவசம் வேண்டான்னு சொன்னால், அப்படி சொன்னால், இப்படி சொன்னால், அதுக்கு தான் எனக்கு கான்செப்ட் என்னங்க, சுயமரியாதை வாழணுங்க. தமிழ்நாட்டு மக்கள் பிச்சை எடுக்கக்கூடாதுங்க, அவ்வளோதாங்க. இதான் இன்னைக்கு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இது நான் அது சொல்ல, நான் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன எதுக்கு பிச்சை எடுத்துருக்காங்க? நீ பொங்கல் நேரத்தில் போயிட்டு ஒரு 6 அடி கரும்பு, ஒரு பச்சரிசி, ஒரு என்னது வெல்லம், அப்புறம் கல்கண்டு கியூவில் நிற்கிறாங்க. இந்தியா விடுதலை அடைஞ்சு 79 ஆண்டுகள் ஆகுது. இன்னும் ஒரு 6 அடி கரும்புக்கு போய் விவசாயிகள் போய் அங்கே போய் நின்றுட்டு இருக்காங்கன்னா என்ன நிலையில் வச்சுருக்கீங்க நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை? 67லேருந்து ஆண்டுட்டு இருக்கீங்கல்ல. ஏன் அடிப்படையில் ஒரு நல்ல பள்ளிக்கூடம் கொடுத்து நல்ல ஆசிரியர் நியமனம் பண்ணி ஒரு படிப்பறிவு கொடுக்க முடியாது? உங்களால் வேலைவாய்ப்பு உருவாக்க முடியாதா? இவ்வளோ வருஷமாக ஆட்சியில் இருக்கீங்களே. டெல்டாவில் இந்த வருஷம் எவ்வளோ நெல் வீணாக்குனாங்க, அழுகி போச்சு, முளைச்சிருச்சு. ஆனால் நான் டெல்டாக்காரன் பெருமையாக சொன்னேன். என்ன டெல்டாக்காரன் நீங்கள்? அந்த டெல்டாவிலே உங்களால் வளர்ச்சி கூட வருங்க இல்லையே.